யோசிக்காமல் சொல்லுவேன் சீமான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரோல் மாடல் அவர் தான் ப்ரோ. இல்லை அவங்க மட்டும் சொத்தா கிடக்கிற அம்மா அவங்க இஷ்டத்துக்கு பணம் வைக்கிறேன் பென்சில் வைக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை மாதிரி கையில் பேப்பர் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அரசியல்வாதியால் பேச சொல்லுங்கள், நான் ட்ரெஸ்ஸை ஊற்றி நடக்கிறேன். சீமான் என்ன சொன்னார், நீ வையி நான் உடப்பேன் அப்படிங்கிற ஒரு கெத்தே மாசு அவர்கிட்ட பிடிக்கும் ப்ரோ. எனக்கு யோசிக்காமல் சொல்லுவேன் சீமான் சீமான் சீமான். தம்பி வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? கவனிப்பேன். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவர் வந்து 2026 தேர்தலில் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிக்காமல் சொல்லுவேன் சீமான். என்ன காரணம்? அவரோட பேச்சு பிடிக்கும். அவர் இப்போ நடக்கிற அரசியலை பற்றி பேசுகிற விமர்சனத்தெல்லாம் நீங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது எப்படி இருக்குது என்னான்னு இப்போ நம்மளுக்கு தெரியுதுல. நல்லா ஆட்சி கொடுக்குறங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்லை கட்டுறேன், பேனா வைக்கிறேன், பென்சில் வைக்கிறேன். எதுக்கு அதெல்லாம்? என்ன ப்ரோ அதெல்லாம்? கடற்கரை இருக்குன்னா அதில் அவங்க மட்டும் சொத்தா கடற்கரை நம்ம அவங்க இஷ்டத்துக்கு பேனா வைக்கிறேன் பென்சில் வைக்கிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி அவங்க கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் திமுககாரர் நிற்கிறாங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சும் சீமான் என்ன சொன்னார், நீ வையி நான் உடப்பேன் அப்படிங்கிற ஒரு கெத்தே மாசு அவர்கிட்ட பிடிக்கும் ப்ரோ எனக்கு. அதுக்கப்புறம் அவரை மாதிரி கையில் பேப்பர் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அரசியல்வாதியால் பேச சொல்லுங்கள், நான் ட்ரெஸ்ஸை ஊற்றி நடக்கிறேன். பேச சொல்லுங்கள் பார்ப்போம். யாரால் பேச முடியும்? யாராலையும் பேச முடியாதுல்ல. தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க அரசியலில் யாரால் பேச முடியும் சொல்லுங்கள்? அதனால் எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தலில் எங்கள் காலேஜை பார்த்துங்க, எங்கள் காலேஜில் உள்ள முக்கால்வாசி பேருக்கு சீமான் தான் ப்ரோ பிடிக்கும். பார்த்துங்க 2026 அரசியலில் அவர் தான் ஜெயிப்பார். யோசிக்காமல் சொல்லுவோம் சீமான் சீமான் சீமான்னு. இப்போ சீமான் பேசுகிறதுல உங்களுக்கு ரொம்ப ஈர்த்த கொள்கை ஒன்று இருக்குல்ல, சீமான் பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஈர்ப்பு வந்திருக்கும்ல, அது எதுன்னு உங்களுக்கு சொல்கிறீங்களா எங்களுக்காக? விவசாயிலாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களே ப்ரோ, இந்த கடன் அதுமாரி இதுமாரிலாம் அது ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி, டாக்டர் அம்மா டாக்டர் ஆகு, கரெக்டாக இது பண்ணுமா அது பண்ணு, இல்லை ஊர் சுற்ற பிடிக்குமா ஊர் சுற்றி. நான் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்லாம் கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுங்கற்றுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். எப்பறம் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. நவீன அரசியல் அப்படிங்கிற ஒன்று அவர் கொண்டு வந்து நவீன அரசியலில் அவர் கல்வியும் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பான மாநிலமாக மாறுறது. இப்போ சீமான் பேசுகிற அரசியல்லாம் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாத்தியம் இல்லையா சீமான் சொல்கிற அரசியல் எல்லாமே? ஒரு வளர்ச்சியை பார்த்து பொறாமல் எங்கே பார்த்தாலும் தான் ப்ரோ வரும். அதுக்குன்னு நம்ம வளர்ச்சி இல்லாமலாம் அப்படின்னு வளராமலாம் இருக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு நம்ம செய்கிறது செஞ்சுட்டு தான் இருக்கணும். பேசுகிறோம் பேசி தான் இருப்பான். நாய் குலைக்கிதான் நாய் கையில் கல்லெடுத்து அடிக்க முடியுமா? அது மாதிரி தான் ப்ரோ. இப்போ 26 தேர்தலில் சீமான் முதலமைச்சராக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ப்ரோ, அதெல்லாம் யோசிக்காமே சொல்லலாம். கண்டிப்பாக அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது ப்ரோ. இப்போ உங்களுக்குலாம் வயது என்ன நண்பா இருக்கும்? எனக்கு இப்போ ஜனவரி 18 ப்ரோ. இப்போ 18 வயது கடந்த பிறகு சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, யோசிக்காமல் அவர் தான் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரோல் மாடல் அவர் தான் ப்ரோ. தமிழர் தான் நாங்கள், என்றைக்குமே தமிழர் தான். திராவிடர்லாம் கிடையாது. திராவிடங்கிறது ஒன்றுமே நடக்க மாட்டேது. தமிழர் தான். தொடர்ச்சியாக திராவிட மாடல் ஆச்சுன்னு சொல்கிறாங்களே, அது ஏன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மைக்கு கொடுத்தா யார் வேணா என்ன வேணா பேசணும் தலைவர. நாங்கள் பேச முடியுமா? நாங்களும் தெரியாது. நாங்கள் திராவிடன்னு சொன்னால் நாங்கள் திராவிட ஆட முடியுமா? நான் தமிழன் தான். எப்பவுமே தமிழன் தான். நாங்கள் தமிழன் தான். தமிழங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்க, என் கை கூட தமிழனை தான் குத்திருக்கேன். நான் திராவிடன் எனக்கு குத்த தெரியாதா? நான் என் தமிழனை குத்திருக்கேன். அண்ணா சீமான வழியில தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். வரைக்கும் அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து சீமானான வழியில தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். கூட அண்ணா சொன்னாங்க, இன்னி வரைக்கும் என் பசங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அண்ணன் கூட சொன்னாங்க. நாங்கள் எப்பவுமே தமிழன் தான், திராவிடெல்லாம் கிடையாது, தமிழன் தான். சீமான் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இந்த இப்போ உள்ள யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சீமான்ட்ட தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, எதுவும் நடக்கலை. இந்த வாட்டி சீமான் யங்ஸ்டார் மூலியத்தில் வந்தாருன்னா சந்தோஷம்தான். சந்தோஷம். அவர் நிறைய பண்ணணுங்கிறாரு. விவசாயத்தை பற்றி முக்கால்வாசி பேசுகிறாரு. அவர் வந்தபடியே எல்லாம் விவசாயத்தை ஆட்டு மாட்டெல்லாம் அரசாங்க தொழிலில் ஆத்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி ஆக்கிட்டாருன்னா நாங்கள் விவசாயி தான், விவசாயியோட மகன் தான். எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, நாங்கள் விவசாய மகன் தான். அவர் இதில் நாங்கள் விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் மூலியமாக விவசாயம் கவர்மெண்ட் வேலையாக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம். நம்ம சீமான் அண்ணன் சொல்கிறது தானே என்றைக்குமே உண்மை. நம்மளாம் சீமான் அண்ணன் கட்சி தான். இன்றைக்கி சீமான் அண்ணன் பேசுனதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நமக்கு என்ன பிடிச்சிச்சு, ஜாதி பார்த்து பழகாத, ஜாதி பார்க்குறவனோட பழகவே பழகாதன்னு சொன்னார். அதுதான் நமக்கு பிடிச்சது. என்றைக்கும் எந்த யங்ஸ்டரை கேட்டாலுமே எல்லாரும் சீமான் ஏன் சொல்கிறாங்க? அவர் நல்லது நிறையா எடுத்ததுமே கல்விக்கு தான் நிறையா முன்னுரிமை கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லதாகவே பேசுகிறாரு. பிரித்து பார்க்காதீங்க, எல்லாரையும் சமமாக பாருங்கன்னு சொல்கிறாரு. அதனால சீமான் அண்ணா என்றைக்குமே பிடிக்கும். வர தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவாரா? முதலமைச்சர் ஆகிடுவாரா? கன்ஃபார்ம் அவர் தானே, அதில் என்ன கேள்வி இருக்குது? ஃபஸ்ட்டு வாட்டி 5000 வாக்கு வாங்கினார். அதே ஏரியாவில் 40,000 வாக்கு வாங்கினார்.
அப்போ அவரை ஜெயிக்காமல் யார் வாங்க போகிறா? என்ன அண்ணன்லாம் நிறைய பேர் இப்போ முகாம்லாம் நிறையா போட்டுட்ருக்காங்க, எவ்வளோ பேர் சேர்றாங்க உங்களுக்கே தெரியும். இது எவ்வளோ பேர் சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அப்புறம் அவர் ஜெயிக்காமல் வேறு யார் ஜெயிக்க போகிறா? அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோண்ணா. அவர் எப்படி பேசுவார்? தரமாக பேசுவார்ண்ணா. அவர் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குண்ணே. ஏன் இல்லை யங்ஸ்டர் யாரை கேட்டாலும் எல்லாருமே சீமான் சீமான் ஏன் சொல்கிறாங்க? அவர் ஸ்பீச் அப்படிண்ணே. தெளிவாக பேசுவார். அவர் பேசுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது இருக்கா? நான் தமிழன்டான்னு சொல்லுவார். அடித்து சொல்லுவாண்ணா, நான் தமிழன்டான்னு. பிடிக்குண்ணே. அரசியல்லாம் கவனிப்பீங்களா? நிறைய கட்சி இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதில் எந்த கட்சியோட தலைவரை உங்களுக்கு பிடிக்கும்? சீமான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சீமான் என்ன பேசுவார்? தமிழை பற்றி பேசுவாங்க, விவசாயம்லாம் பற்றி பேசுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ அதை பற்றிலாம் பேசுவாங்க. நிறைய இதில் நீங்கள் எதில் பார்க்குறீங்க? டிவியில் பார்ப்பீங்களா? அம்மா அப்பாவெல்லாம் கவனிப்பாங்களா அரசியலை? கவனிப்பாங்க. அம்மா அப்பாவுக்கெல்லாம் சீமானை பிடிக்குமா? பிடிக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அம்மா அப்பாட்டெல்லாம்? சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவோம். சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்போம். சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்போம். எங்கள் தலைவர் சீமான் தான், எங்களுக்கு எப்போவுமே சீமான் தான். என்ன காரணம் சீமான் பிடிக்கிறதுக்கு? அவங்க தான் நாட்டோட இதை பற்றி, கவர்மெண்ட்டை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே பெருமையாக பேசுகிறதுனா ஐயா மட்டும்தான். அவங்க தான் அதிகமாக பள்ளி மாணவர்களுக்கு இது மேம்படுத்துகிறாங்க. ஏன்னா பாக்கி யாரும் ஒன்றும் பேசலை. அவர் பேசுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து என்ன? விவசாயம் பண்ணுங்க, அதில் உங்களோட திறமையை காட்டுங்கன்னு சொல்கிறாரு ஐயா. எங்கள் அண்ணன் சீமான் தான். சீமான் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம்னா இப்போ தான் சரியில்லை. சீமானை கொஞ்சம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். சீமான் பேசுகிற அரசியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எங்கள் அண்ணன் மட்டும்தான். எல்லாமே எங்கள் அண்ணன் தான், சீமான் அண்ணன் தான். சீமான் அண்ணன் பேசுறதுல எதில் கவனிப்பீங்க? விவசாயிகளை பற்றி பேசுறதுல கொஞ்சம் அதிகமாக கவனம். பார்ப்பீங்க அவர் பேச்செல்லாம்? இன்ஸ்டாகிராமில் நியூஸில் வரும். யாரை கேட்டாலுமே எல்லாருமே சீமான் சீமான் சொல்ல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? யாரை கேட்டாலும் சீமான் சீமான் சொல்கிறாங்களே. அவங்க வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜாதிகள் ஒழிப்பு, அதை முக்கியமாக அந்த அண்ணன் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க வந்தாங்கன்னா விவசாயம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கரெக்டாக விவசாயம் கொஞ்சம் நல்லா நடக்கும். இப்போ ஏன் விவசாயம்லாம் சரியாக நடக்கிறது இல்லை? அவங்க வந்தால் விவசாயம் கொஞ்சம் சரியாக கரெக்டாக நடக்கும். அவங்க வந்தால் மக்களுக்கும் கொஞ்சம் செய்வாங்க. யாரும் செய்கிறதில்ல, அவர் வந்தால் மக்களுக்கு செய்வாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து சீமான் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக. கண்டிப்பாக வந்துடுவாங்க. எங்கள் அண்ணன் சீமான் தான். இந்த வருஷம் ஓட்டு போடுற உரிமை எனக்கு இருக்கு, அவருக்கு தான் போடுவோம். இந்த வருஷம் எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வருஷம் இருக்குது. நாங்கள் எல்லாருமே 12th படிக்கிறோம், எல்லாருமே சீமானு தான். தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குல்ல, அதில் வந்து எந்த கட்சியை நோக்கி யங்ஸ்டர் இருக்காங்களே, கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எந்த கட்சியை நோக்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர். என்ன காரணம்? என்ன காரணம்னா அவர் நிறைய பேசுகிறாரு, நல்லா சிறப்பாக செய்வார்னு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவர் பேசுகிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன இருக்குல்ல? பிடிச்சதுன்னா எல்லாமே பிடிக்குண்ணா. யாருக்கு எந்த இளைஞர்களை கேட்டாலும் எல்லாரும் சீமான் சீமான் ஏன் சொல்கிறாங்க? ஆமாம், அவங்க நிறைய வந்தாங்கன்னா நிறைய செய்வாங்கண்ணா, அதனால் சீமானு தான் போடுவாங்க. என்ன காரணம்? அப்படி என்ன சீமான் அரசியல் பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? இளைஞருக்கு ஆதரவாக நிறைய பேசுவார், அதனால் பிடிக்கும். அவர் சொல்கிற திட்டங்கள்லாம் எல்லாம் மக்களுக்கு ஏற்புடைய திட்டங்களாக இருக்கா? ஆமாம், அது எல்லாமே அப்படி தான் இருக்குது, சொல்லிட்டு பேசுறது எல்லாமே அப்படி தான். மாணவர்களுக்காக நிறைய பேசுகிறாரு, அதில் உங்களுக்கு பிடிச்சது எது இருக்கா அவர் பேசுறதுல? அவர் ஃபுல்லாக இளைஞருக்கு பற்றி பேசுறது எல்லாமே பிடிக்கும். புத்தகங்கள் வந்து கம்மியாக எடுத்துருக்காங்க, ஸ்கூலுக்கு போக சொல்கிறாரு, அது நல்லா பிடிச்ச மாதிரி. வர்ற 2024 தேர்தலில் வந்து இளைஞர்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு போகும், எந்த தலைவருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி தானே போவோம். என்ன காரணம்னா? அவர் வந்து பாசிட்டிவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால